கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்னும் 12 மணி நேரத்தில் வலுவிழக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, தற்போது 12 மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவிழக்கும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 12 மணி நேரத்திற்குள் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பிருக்கிறது? விவரங்கள். நிச்சயமா மோனிஷா, இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக வலுவடையுமா இல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையுமா, தமிழ்நாட்டிற்கு அதி கனமழையை கொடுக்குமா என்ற ஒரு கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுந்தது உண்மைதான். அந்த வகையில் தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு அண்மை தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்பொழுது நகர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சலனமானது மேலும் வலுவடையாமல் அதன் அடுத்தடுத்த படிநிலையில் வலு விளக்கும் என்ற ஒரு அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு விளக்கும் என்ற ஒரு அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. இருப்பினும் இந்த மழையினுடைய அளவு குறையாது. தொடர்ந்து அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தாலும் சரி, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தாலும் சரி, அது உருவாக்கக்கூடிய மழை மேகங்களும் அது நகர்த்தக்கூடிய அந்த வேகமும் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். அது நிலப்பரப்பை நோக்கி அதிக மழைப்பொழிவை உருவாக்கக்கூடிய மழை மேகங்களை நகர்த்தி கொண்டுதான் இருக்கும். அதில் எந்த வகையான மாற்றமும் இருக்காது. ஆனால் இது தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைக்கு வலுவடைந்து புயலாக உருமாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற ஒரு கருத்தை தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய தினம், இன்று இரவு, நாளை அதிகாலை வரை இந்த டெல்டா மாவட்டங்கள், தென் தமிழ்நாடு மாவட்டங்கள், தென் தமிழ்நாடு ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள், தென் தமிழ்நாடு கடலோர மாவட்ட பகுதிகளில் தான் கனமுதல் மிக கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வட தமிழ்நாடு மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளெல்லாம் இன்று மாலைக்குள்ளாக படிப்படியாக மழையினுடைய அளவு குறையும். ஒரு சில சமயங்களில் மட்டும்தான் கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் போதும் மழையினுடைய அளவு குறையாது. ஆனால் அது புயலாக மாறாது என்ற ஒரு கருத்தை தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. மோனிஷா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி. சாத்தனூர் அணையில் நீர்த்திறப்பு அதிகரிப்பால் 4 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர். தற்போது எந்தெந்த 4 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது? விவரங்கள். சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் காலை முதலே பலத்த மழை பெய்து கொண்டிருக்குது. குறிப்பாக கிருஷ்ணகிரி அணை மற்றும் பாம்பாறு அணையிலும் தொடர்ந்து நீர் திறப்பு அதிகரித்து வருவதால சாத்தனூர் அணைக்கு தற்போது 2500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அணையோட மொத்த உயரம் 119 அடி உயரமாகும். இதில் 117.50 அடி அளவுக்கு உயரம் நீர்மட்டம் இருக்கிறது. குறிப்பாக அணையோட மொத்த கொள்ளளவு 7321 மில்லியன் கன அடி ஆகும். அணையில் தற்போது 6975 மில்லியன் கன அடி தண்ணீரானது ஈர்ப்பு உள்ளது. இதனாலதான் அணையோட பாதுகாப்பு கருதி தொடர்ந்து நீர்பிடிப்பு கனமழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பரவலாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரிலேயே மழை பெய்து வருவதால அணையோட தண்ணீரானது தென்பெண்ணை 10,000 கனஅடி தண்ணீரானது திறந்து விடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த 10,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால 4 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்ட கிராமங்களான கொளமஞ்சனூர், திருவடத்தனூர், சதாக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களான தென்பெண்ணை கரையோர இருக்க கிராமங்களுக்கும், அதே போன்று விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையான வெளியிடப்பட்டது. அதிகாரிகள் தெரிவித்துள்ள செய்திக்குறிப்பில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களானது மேடான பகுதிக்கு செல்ல வேண்டும். அதே போல குளிக்கவோ அல்லது கரையை கடக்கவோ கூடாது என எச்சரித்துள்ளனர். அதே போல கால்நடைகளையும் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதி கொண்டு வர வேண்டாம் எனவும் இந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கையானது வெளியிட்டுள்ளார்கள். மோனிஷா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்.